ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபைகள் என்றும் உள்ளது. ஆமென். ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே காண பண்ணின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நினைவிலே நாங்கள் இருக்கிறோம், அவர் நம்மை ஒரு நாளுமே கைவிட மாட்டார். கையசைச்சு சொல்லுங்க, இயேசு என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென். பக்கத்தில் இருக்க ரெண்டு பேருக்கு சொல்லுவீங்களா, என் இயேசப்பா உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை ஆண்டவர் செய்து முடிப்பார். எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இயேசு எல்லாம் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜெப வேளையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆராதனை வேளையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கையை தட்டி இந்த ஆராதனை வேளையை தந்திருக்கிற இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எப்பொழுதெல்லாம் கை தட்டுறீங்களோ அப்பொழுதெல்லாம் வாயால கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆமென் சொல்லுங்க. முதல் நாளை நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி தருகிறேன். பிரசங்கம் பண்ணும் பொழுது கரங்களை தட்டி துதிப்போம் என்று சொல்லும் பொழுது வாயை திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. உதடுகள் துதிக்க வேண்டும், கரங்களை தட்டி ஸ்தோத்தரிக்க வேண்டும். அப்படி ஒரு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? உடைய சத்தத்தை உயர்த்தி பின்னுக்கு இருக்கிறார்களும் நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ஐயா, நன்றி நன்றி ராஜா, மை துதிக்கிறேன். ஒரு விஷயம் கூட ஒரு 2 நிமிடங்கள் நாம் யாவரும் இருந்த இடத்திலே எழுந்து நின்று ஜெபம் பண்ணி அதற்கு பிற்பாடு அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். 9 மணிக்குள்ளாக எல்லாவற்றையும் நாங்கள் முடிக்க வேண்டி இருக்கிறபடியால் 1 மணித்தியாலம் தான் இருக்கிறது. ஆகவே வெகு வேகமாக நாங்கள் போக வேண்டி இருக்கிறது. ஆகவே தயவு செய்து எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை அசைத்து, ஆண்டவரே இந்த ராப்பொழுதிலும் பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னோடு பேசும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்னோடு இடைபடட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் இந்த இடத்தில் நீர் இடைபட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் ஜெயம் என்று சொல்லி தள்ளிக்கிறோம். எல்லா அந்தகார சக்திகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒடுக்கப்படுவதாக, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, பாதாள வல்லமைகள் உடைக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம் இந்த இடத்தை மூடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். மகிமையின் மேகமாக உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தை மூடி இருக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்கிற ஒருவர் தானும் வறுமையாய் போகாதபடி உம்முடைய வசனத்தால் ஆசீர்வதிக்கப்பட, உம்முடைய வசனத்தால் விடுவிக்கப்பட கர்த்தர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். வார்த்தையை கொடுக்கிற அடியவனையும் சிலுவையினாலே மூடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய சித்தம் மட்டும் வெளிப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி ராஜா. நீங்கள் அமர்ந்திருக்கிறதுக்கு முன்பதாக ஒரு 2-3 பேருக்கு சமாதானம் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்று சொல்லி ஒரு 2-3 பேருக்கு கரங்களை கொடுத்து அதற்கு பிறகு அமர்ந்திருங்கள். ஒரு 2-3 பேருக்கு கரங்களை கொடுத்து இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், சந்தோஷம், உங்களை காண்பது சந்தோஷம் என்று சொல்லுங்க. ரைட், இப்பொழுது அமர்ந்திருக்கலாம். நன்றி நன்றி. நான் கதைக்கிறது உங்களுக்கு விளங்குதா, புரியுதா? ஆமென். ரைட். விளங்குதோ விளங்கல எனக்கு தெரியல. ஆனால் எப்படியாவது உன்னிச்சு பிடிச்சிருங்க, நிதானிச்சு கவனிச்சு கதைக்கிறத கவனிச்சு கொள்ளுங்க. நீங்கள் கூடிய அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தின் வல்லமை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவரே, இந்த தேவ ஜனங்களுக்கு இந்த முதல் நாளிலே நான் என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நான் ஜெபித்தேன். முதல் தடவையாக இந்த இந்திய தேசத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நான் விதைக்க கர்த்தர் எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தாரே. எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்ற பொழுது தேவன் என்னை பாரப்படுத்தினது பாவத்து
பாவத்தினுடைய அதிகாரம், பாவத்தினுடைய சக்தியை தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ ஜனங்கள் பாவத்தை குறித்து சற்றும் கவனம் இல்லாதபடிக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் விழுவதும் எழுவதுமாகவே தேவ ஜனங்கள் வாழ்க்கையை கடத்தி கொண்டு போகிறார்கள். ஆகவே இந்த ராப்பொழுதிலே நாங்கள் செய்கிற பாவம் அது எங்களுடைய பார்வைக்கு சிறியதாக இருக்கலாம் அல்லது பெரியதாக இருக்கலாம். எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்திற்கு ஒரு சக்தி இருக்கிறது, அந்த பாவத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த பாவம் ஒரு நாள் உன்னை ஜெயிப்பதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்பினால் நீ மீட்கப்பட்டு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆதாரமாக வாசிப்போம் ரோமரின் புத்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். இது தெரியாத விசுவாசிகள் யாருமே இருக்க மாட்டார்கள். வாசிப்போம் ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம். வாசிங்க சீக்கிரமாக. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. வார்த்தை என்ன சொல்லுகிறது? பாவத்தின் சம்பளம். ஒரு மனுஷன் பாவத்தை செய்யும் பொழுது, ஒரு சகோதரன் ஒரு பாவத்துக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது, அந்த பாவம் அவனுக்கு ஒரு சம்பளத்தை கொடுக்கிறது. என்ன சம்பளத்தை கொடுக்கிறது? மரணத்தை கொடுக்கிறது, அழிவை கொடுக்கிறது, இருளை கொடுக்கிறது, அந்தகாரத்தை கொடுக்கிறது. பாவம் நமக்கு ஒரு நாளும் நன்மையை கொடுக்க போகிறது இல்லை. பாவம் ஒரு நாளும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறதில்லை. பாவம் ஒரு நாளும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறதில்லை. வேதம் சொல்லுகிறது பாவம் மரணத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஆனால் மரணத்தை கொடுக்கிற அந்த பாவத்தின் மத்தியிலே தேவனுடைய கிருபையோ நமக்கு ஜீவனை கொடுக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நமக்காக சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை நமக்கு வாழ்க்கையை கொடுக்கிறது. இந்த உலகத்திலேயும் நன்மையை கொடுக்கிறது, மறு உலகத்திலேயும் நித்திய ஜீவனை ஆண்டவர் கிருபையாக நமக்கு கொடுக்கிறார். நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பாவம் என்பது அது ஒரு வல்லமையான ஒரு சக்தி. தேவனுடைய பிள்ளைகள் அதற்குள்ளே விழ தொடங்கும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்துக்குள்ளே நாங்கள் கால் வைக்கும் பொழுது, அது ஒரு கட்டத்திலே நம்மை நிரந்தரமான துக்கத்துக்குள்ளையும் நிரந்தரமான வேதனைக்குள்ளையும் நாங்கள் செய்கிற பாவம் எங்களை கொண்டு போகும். ஒரு சில வசனங்களையும் ஒரு சில உதாரணங்களையும் நான் உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் 5வது அதிகாரம் 3வது 4வது வசனங்களை வாசிக்க போறோம். நீதிமொழிகள் 5:3 பாவத்தை குறித்து அதனுடைய வல்லமையை குறித்து தேவன் எழுதுகிறது. நீதிமொழிகள் 5:3 வாசியுங்கள். 5:3. பரஸ்திரியின் உதடுகள். அப்படி என்று சொன்னால் பாவத்தின் உதடுகள், பாவத்தின் அங்கே உதடுகள் தேன் கூடு போல ஒழுகும். கவனிங்கள் பாஸ்டர், கவனிங்க. வார்த்தை என்ன சொல்லுகிறது? பாவம் என்ன மாதிரி இருக்குமாம்? தேனை போல இருக்கும். பரஸ்திரி ஒரு பாவம், ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு விபச்சாரமோ, ஒரு வேசித்தனமோ, குடிவரியோ, களவோ, கொலையோ, விக்கிரக ஆராதனையோ, எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சொல்லுகிறது வேதம், அது தேனை போல இருக்குமா. பாவத்தின் ஆரம்பம் தேனை போல இருக்கும், பாவத்தின் தொடக்கம் தேனை போல இருக்கும். தொடர்ந்து வாசியுங்கள். அது எண்ணெயை போல இருக்கும். பாவம் தேனை போலவும் எண்ணெயை போலவும் நமக்கு ஒரு சுகத்தையும் சந்தோஷத்தையும் ஆரம்பத்திலே கொடுக்கும் என்பதை வேதம் எச்சரிக்கிறது. பாவம் செய்யும் பொழுது தொடக்கத்திலே நல்லா இருக்கும், பாவம் செய்யும் பொழுது தொடக்கத்திலே ஆசீர்வாதமாக இருக்கிறது போலதான் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அதன் முடிவோ, அடுத்த வசனம் படியுங்கள். அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும், இருபுறம் கருக்குள்ள பட்டயம்
போல் கூர்மையாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அந்த தேனை போல எண்ணெயை போல இன்பமா இருந்த பாவம் முடிவிலே என்ன செய்யுமாம்? கசக்க தொடங்கும். கசக்கிறது மாத்திரமல்ல, இருபுறமும் கருக்குள்ள, இருபுறமும் கூரான கத்தியை போல, பட்டயத்தை போல உன்னை குத்தும், உன்னை அழிக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எச்சரிக்கையாக இருங்கள் தேவ ஜனங்களே. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவங்களும் ஒரு நாள் அது எங்களை அழிக்கும். பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பாவங்கள், தவறான உறவுகள், தவறான பண சம்பாதிப்புகள் ஒரு நாள் நம்மையே அழிக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு உண்மை உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். கிராமப்புறத்திலே திருமணம் பண்ணி இருந்த ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும், இளம் தம்பதியானவர்கள் அங்கே பட்டணத்திற்கு வேலை நிமித்தமாக வந்தார்கள். பட்டணத்திற்கு வேலை நிமித்தமாக வரும் பொழுது இந்த சகோதரன் படித்திருந்தார், அமெரிக்காவிலே வேலைக்கு விண்ணப்பித்திருந்தார். பட்டணத்துக்கு வந்த கையோடு அவருக்கு 6 வருடங்கள் அமெரிக்க தேசத்திலே வேலை செய்வதற்கான வீசா கிடைத்தது. ஆகவே அவர் என்ன செய்தார்? இப்பதான் திருமணம் பண்ணி நாங்கள் ஒரு புதிய இடத்திற்கு வந்திருக்கிறோம், அப்பொழுது இந்த நல்ல ஒரு காரியம் திறக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அவர் என்ன செய்தார்? தன்னுடைய மனைவியை கேட்ட பொழுது மனைவியும் 6 வருஷம் தானே போய் வாங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்தாள். ஆகவே அவர் தன்னுடைய பாடசாலை நண்பன் ஒருவனை அந்த இடத்திலே இருந்தபடியால் அவனை அறிமுகப்படுத்தி அந்த மகளுக்கு பாதுகாப்பாக அந்த மகனை விட்டுவிட்டு 6 வருடங்கள் அமெரிக்க தேசத்திலே வேலைக்காக அவர் போயிருந்தாராம். இது உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். அவர் வேலை செய்கிற அந்த 6 வருடங்களிலே இந்த மகள் இந்த தன்னுடைய கணவனுடைய நண்பனோடு கூட தவறாக நடக்கக்கூடிய சூழல் உருவானது. அவர்களுடைய அன்பு, அவருடைய பாசம் கரைபட தொடங்கியது. தவறான ஒரு வாழ்க்கை அவள் வாழ ஆரம்பித்தாள். 6 வருடங்களிலே 2 பிள்ளைகளை தன்னுடைய கணவனின் நண்பனுக்கு பெற்றெடுத்தாள். ரகசியமாக செய்து கொண்டிருந்தாள். தன்னுடைய கணவனுக்கு தெரியாதபடிக்கு எவ்வளவு ரகசியம் அதை பாதுகாக்கலுமோ அந்த அளவுக்கு 2 பேரும் அதை பாதுகாத்துக் கொண்டார்கள். அருமையானவர்களே, பாவம் ஆரம்பத்திலே பாதுகாப்பானது போல இருக்கும், ஆனால் அது முடிவிலே அது கசக்கும், அது வெட்டும் என்பதை நாங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது. அல்லேலூயா. என்ன நடந்தது? 6 வருடங்களின் பிற்பாடு கணவன் சொன்ன, நான் வரப்போகிறேன், உன்னை சந்திக்க போகிறேன், உனக்கான காரியங்களை வேண்டிக் கொண்டு வந்திருக்கிறேன், ஆயத்தமாயிரு என்று சொல்லி அந்த நாளுக்காக கணவன் வாஞ்சியோடு அந்த நாட்டுக்கு வந்தான். அந்த நாட்டுக்கு வரும் பொழுது இவளுக்கு நெஞ்சு படபடக்க தொடங்கியது. அவள் செய்த பாவம் அவளை குத்த தொடங்கியது. இனி எப்படி நான் அதை மறைக்க போகிறேன் என்ற வேதனை அவளுக்குள்ளே தொடங்கியது. ஆரம்பத்திலே தேனை போலவும் எண்ணெயை போலவும் மிருதுவாக இனிமையாக இருந்த பாவம் கசக்க தொடங்கியது. ஆகவே மனசிலே ஒன்றை சிந்தித்தாள், ஐயோ, என் மேல் அன்பு வைத்த அந்த கணவன் என்னுடைய நிலைமையை பார்த்து என்ன சொல்லுவாரோ, ஆகவே நான் என்ன செய்யலாம், இந்த 2 பிள்ளைகளை என்ன செய்யலாம் என்று சிந்தித்து அவள் என்ன செய்தாள்? தன்னுடைய வீட்டு கிணற்றிலே அந்த 2 பிள்ளைகளையும் போட்டு கொலை பண்ணினாள். அந்த 2 பிள்ளைகளுடைய கண்ணுக்கு முன்னால் துடி துடித்து போனது. பாவம் பட்டும் அருமையானவர்களே. அடுத்த கணம் பிள்ளைகள் மரித்த பிற்பாடு அவள் செய்த பாவத்தின் சக்தி அவளை விடவில்லை. பாவம் கேட்டுச்சது. பெத்த பிள்ளையை அழித்து விட்டு நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன என்று கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த மனதிலே பாவம் குத்தி கொண்டே இருந்தது. அவள் என்ன செய்தாள்? வீட்டுக்குள்ளே ஓடி வந்தாள், கேஸை திறந்தாள், கேஸாலை குளித்து நெருப்பு வைத்து கருகி போனாள். பாவம் எண்ணெயை போல தேனை போல இருக்கும், முடிவிலே கசக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது. இதை கேள்விப்பட்ட அவனுடைய கள்ள புருஷன் என்ன செய்கிறான்? ரயில் தண்டவாளத்திலே தலையை வைத்து மரித்து போகிறான். கடைசியாக உண்மையான கணவன் வந்த பொழுது தன்னுடைய மனைவியை அல்ல, கருகி போன உடலை கண்டான். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் செய்கிறது ஒரு சிறிய பாவம் தான். பாவத்தின் தொடக்கம் சிறியதாகத்தான் தொடங்கும். சில உறவுகள், சில தொடர்புகள் சிறிதாகத்தான் தொடங்கும். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சம் இனிமையாக போய் முடிவிலே அது நம்மையே வெட்டுவதற்கு முன்பதாக இந்த பொழுதிலே கர்த்தர் என்னோடும் உன்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்புங்கள்.
மனம் திரும்புங்கள். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவங்களும் எங்களையே முடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பாவத்தின் சக்தியிலிருந்து நம்மை பாதுகாக்கத்தான் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தொங்கினார். அந்த சிலுவை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, பாவத்தின் வல்லமை அழித்து நம்மை பரிசுத்தமாய் வாழ பண்ண போதுமானதாக இருக்கிறபடியால் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, நீதிமொழிகளின் புத்தகம் 23, 31, 32 வாசியுங்கள். 23வது அதிகாரம் 31வது 32வது வசனங்கள். மதுபானம் இரத்தவனுமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றுவது போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும். வேதம் என்ன சொல்லுகிறது? மதுபானத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எல்லா பாவமும் மதுபானம் பாத்திரத்தில் பார்க்கும் போது என்னவாக தோன்றும்? பளபளப்பாக. பாவம் ஆரம்பத்திலே பளபளப்பாகத்தான் தோன்றும். ஆரம்பத்திலே நாங்கள் பாவம் செய்யும் பொழுது அது எங்களுக்கு கவர்ச்சியாகத்தான் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அதை பார்க்காதே. பளபளப்பாய் அது தோன்றும் பொழுது அதை நீ பார்க்காத. என்ன சொல்லுகிறது? அது மெதுவாக இறங்குமாம். பாவம் என்னவா இறங்கும்? மெதுவாகத்தான் தொடங்கும், சாதாரணமாகத்தான் தொடங்கும். ஒரு டெலிபோன் கால்ல தொடங்கும், ஒரு எஸ்எம்எஸ்ல அல்ல ஒரு செட்டிங்ல அது தொடங்கும், அல்லது ஒரு பண ஆசை சாதாரணமாக தொடங்குகிறது. ஒரு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத பாவம் ஒரு சிறிதாக தொடங்குகிறது, அது மெதுவாக தொடங்குகிறதாம். முடிவிலே அது பாம்பை போல உன்னை கொத்தும் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கருத்தில் வைத்திருக்கிற தேவ ஜனமே, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவருக்காக ஜீவிப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அல்ல, இயேசு கிறிஸ்துவின் கிருபை ஆகிய நித்திய ஜீவனை அனுபவிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒளிவு மறைவான பாவங்கள், ரகசிய பாவங்களிலிருந்து இன்றைக்கு நீங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று இயேசு உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. என்னென்ன ரகசிய பாவங்கள் இருக்கிறதோ, என்னென்ன ஒளிவு மறைவான பாவங்கள் இருக்கிறதோ, அந்த இருந்து நீ சொல்லி இயேசு உன்னை அழைக்கிறார். ஏனென்றால் பாவம் வல்லமை நிறைந்தது, அதற்கு ஒரு சக்தி இருக்கிறது. அந்த பாவத்தின் சக்தியிலே மாட்டுப்படக்கூடாது. அதான் ஒரு புத்தகத்திலே ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். பெரியோரு கோழி பண்ணை வைத்திருக்கிற ஒரு சகோதரி தவறான முறையிலே ஒரு கர்ப்பம் தரித்து அந்த பிள்ளையை 2 ஆண்டுகள் கோழி பண்ணைகளையே பராமரித்து வந்தாராம், பால் கொடுத்து. 2 வருடத்துக்கு பிற்பாடு ஏதோ ஒரு விதத்தில் அந்த பாவம் பிடிபட்டு அந்த பிள்ளையை மீட்கும் பொழுது ஒரு பிள்ளை அழுகிறது போல் அந்த பிள்ளை அழவில்லையாம், கோழியை போல சத்தமிட்டதாம். எனக்கு அருமையானவர்களை, இன்றைக்கு நாங்கள் செய்கிற பாவங்கள் எவ்வளவோ தாக்கங்களை கொண்டு வருகிறது. ஏன் இன்றைக்கு எங்களுக்கு நிம்மதி இல்லை? ஏன் இன்றைக்கு நமக்கு ஆறுதல் இல்லை? ஏன் இன்றைக்கு நமக்கு சமாதானம் இல்லை? ஒரு காரணம் பாவம். இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது எவ்வளவு புயல் இருந்தாலும் அமைதியை கர்த்தர் வைத்திருக்கிறார். எவ்வளவு பண பிரச்சனை இருக்கும், எவ்வளவு எதிரிகள் இருக்கலாம், 1000 10,000 பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய மனசிலே மெய்யான சமாதானத்தை கர்த்தர் வைத்திருப்பார். ஆனால் பாவம் இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத அக்கிரமம் இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவ வாழ்க்கையை நீ செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாளும் அது உனக்கு சமாதானமா இருக்காது. ஆகவே இந்த பாவத்தினுடைய ஒரு சில தந்திரங்களை, பாவம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் என்று ஒரு சில காரியங்களை நேரத்திற்கு ஏற்றாற் போல நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது, எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் செய்கிற பாவம், நாங்கள் செய்கிற அக்கிரமம் என்ன செய்யும் என்று சொன்ன சில யோசிப்பீங்க, என்னடா முதல் தடவையாக வந்து ஏதாவது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை பேசாதபடிக்கு இவர் பாவத்தை குறித்து பேசுகிறார். இது எனக்கு கடைசி தடவையாக இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய வார்த்தையை நான் வார்த்தையாய் சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய சித்தம் என் மூலமா எதை செய்ய தேவன் விரும்புகிறாரோ அதை மாத்திரம் நான் பேசட்டும். அல்லேலூயா. பின்னுக்கு இருக்கிற காரியங்களை சொல்லுங்க. அல்லேலூயா. பாவம் என்ன செய்யும்? நாங்கள் செய்கிற பாவம் என்ன செய்யும்?
செய்யும் என்று சொன்னால் அது எங்களுடைய குடும்பத்தில் மாத்திரமல்ல, ஒருவரை ஒருவர் தொற்றக்கூடிய சக்தி உள்ளது பாவம். முதலாவது பாவம் ஒருவரை ஒருவர் தொற்றக்கூடிய, செய்கிற பாவம் மற்றவருக்கு பரவக்கூடிய ஒரு சக்தி நிறைந்தது என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது. ஆதியாகமத்தின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். வாசியுங்கள், ஆதியாகமத்தின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 3வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை படியுங்கள். ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிக்கும் நல்லது, பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் ரட்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு, ரட்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு, அதை கனியை பறித்து, அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அல்லேலூயா. முதலாவது இந்த உலகத்திலே பாவம் வந்த வரலாறை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எப்படி இந்த உலகத்திலே முதல் பாவம் வந்தது என்று சொன்னால், அங்கே ஏவாள் என்கிறதான அந்த ஸ்திரியானவள் கர்த்தர் விலக்கின அந்த கனியை அவள் புசிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிசாசின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து எதை ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை முதலாவது ஏவாள் செய்கிறாள். ஏவாள் செய்கிறாள் என்ன? அந்த பழத்தை சாப்பிடுகிறாள். சாப்பிடும் பொழுது அவள் ஒன்றை யோசித்திருக்க வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் இப்படி நடக்கக்கூடாது என்று அவள் யோசித்திருக்க வேண்டும். ஆனால் அவள் எதையும் யோசிக்காமல் அந்த நேரம் அந்த கனி தன்னுடைய பார்வைக்கு ஏற்றதா இருந்தபடியால் அதை பறித்து சாப்பிடும் பொழுது என்ன நடக்கிறது? பாவத்தின் கண்கள் திறக்கப்படுகிறது. அவள் நிர்வாணத்தை உணர்கிறாள். அது மாத்திரமல்ல, தான் சாப்பிட்ட அந்த பழத்தை என்ன செய்கிறாள்? தன்னுடைய கணவனுக்கு கொடுக்கிறாள். கணவனுக்கு கொடுக்கும் பொழுது, ஆதாமுக்கு கவனிங்கள், கொடுக்கும் பொழுது இந்த ஆதாம் என்ன செய்திருக்க வேண்டும்? ஏவாள், இதை சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, எப்படி நீ இதை சாப்பிடுகிறாய்? எனக்கு முன்னாலே எப்படி தர முடியும் என்று அவன் கேள்வி கேட்டிருக்க வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. மனைவியாக இருந்தாலும் கேட்டிருக்க வேண்டும். இது தேவன் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரு, ஏன் என்று கேட்டுக்கொண்டான். அவன் என்ன செய்கிறான்? தேவன் விலக்கினது என்பதை அறிந்தும் தேவனுடைய கட்டளையை விட தன்னுடைய மனைவியை நேசித்தபடியால் தன்னுடைய மனைவியின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அந்த பாவத்திலே அவனும் உடன்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய தேவ ஜனங்கள் தங்களுடைய குடும்பத்திற்காக பாவம் செய்கிறார்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்காக பாவம் செய்கிறார்கள். கணவன் சொல்லிவிட்டார், மனைவி சொல்லிவிட்டார், பிள்ளைகள் சொல்லிட்டாங்க, அதனால நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் சொல்லி குடும்பத்திற்காக இன்றைக்கு பாவம் செய்கிறவர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். நமது தேசத்திலே ஒரு ஆசிரியரை கைது செய்தார்கள். அது பப்ளிக்காக நம்முடைய தேசத்திலே டிவிகளிலே வந்த செய்தி. ஏன் என்று சொன்னால், கஞ்சா வளர்த்து கஞ்சா செடியை வீட்டில் வளர்த்தபடினாலே அவரை கைது செய்தார்கள். அப்ப அவரை நிருபர்கள் கேட்கும் பொழுது, நீங்கள் இவ்வளவு கௌரவமான தொழிலில் இருந்து கொண்டு ஏன் இந்த கஞ்சா செடி வளர்க்க கூடாததை உங்களுடைய வீட்டில் வளர்த்தீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த ஆசிரியரான அந்த சகோதரி என்ன சொன்னார்? என்னுடைய கணவன் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது இந்த கஞ்சா பாவத்திற்கு அடிமைப்பட்டவராக எனது தேசத்துக்கு வந்திருக்கும் பொழுதும் அந்த பாவத்தை விட முடியாதபடிக்கு இந்த கஞ்சாவை தேடி ஓடி திரிந்த பொழுது நான் யோசித்தேன், வீட்டிலேயே வைத்து செய்ய வேண்டும் என்பதற்காக என்னுடைய கணவனுக்காக நான் வளர்த்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ நித்திய ராஜ்யத்தை நாம் இழந்து விடக்கூடாது கர்த்தர் விரும்புகிறார். கையெழுத்து சொல்லுங்கள், ஆமென் சொல்லுங்க. அவர் செய்ய சொன்னார், இவர் செய்ய சொன்னார், அவருக்காக நான் இதை செய்கிறேன், இவருக்காக அதை செய்கிறேன் இல்ல, நம்மை படைத்த இயேசுவுக்காக கடைசி வரைக்கும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதை நீங்க விசுவாசிச்ச மட்டும் கையை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை துதிப்பீர்களா? ஹல்லேலூயா. காணாது இன்னும் நல்லா கையை தட்டி, இன்னும் நல்லா கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாமுக்கு தெரிந்தது பாவம், ஆனாலும் தன்னுடைய மனைவியை அவன் அதிகமாய் நேசித்தபடியால் எதிர்கேள்வி கேட்காமல் அந்த பாவத்திலே அவன் உடன்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவர் மேல வைத்திருக்கிற அன்புக்காக, ஒருவர் மேல வைத்திருக்கிற பாசத்திற்காக பாவத்திற்கு உடன்படக்கூடாது என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா,
அல்லேலூயா. ஒருவருக்காக ஒருவர் பின்வாங்கி போகாதீங்க. ஒருவருக்காக ஒருவர் உங்களை ஒப்பு கொடுக்காதிருங்கள். ஆண்டவர் நிமித்தமாக தனித்து நின்றாலும் பரிசுத்தமாக நில்லுங்கள். அல்லேலூயா. தனித்து நின்றாலும் பரிசுத்தமாக நில்லுங்கள். என் நிமித்தம் தன் சகோதரனையாவது சகோதரியாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது இழக்காதவன் எவனோ அவன் எனக்கு சீசனா இருக்க முடியாது. ஆண்டவர் நிமித்தம் பரிசுத்தத்தின் நிமித்தம் நீ தனித்து நின்றாலும் கர்த்தருக்காக வாழ வேண்டும். இங்க பாருங்கள், ஏவாளுக்குள்ள வந்த பாவம் எங்க வருகிறது? ஆதாமுக்குள்ள வருகிறது. ஆதாமுக்குள்ள வந்த பாவத்தை நீங்கள் படிங்க. ஆதியாகமம் 4:8 வரும் பொழுது 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஏவாளுக்குள்ள வருகிறது. 7வது வசனத்தில் அந்த பாவம் ஆதாமுக்குள்ளே போகிறது. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியிலே இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். அல்லேலூயா. 2 சகோதரங்கள், ஒரே தாய் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? ஒருவனுக்கு விரோதமாய் ஒருவன் எழும்பி ஒருவனை கல்லால் கொள்ளுகிற அளவுக்கு அந்த பாவம் தொற்று வியாதியை போல தொற்றிக் கொண்டிருந்தது. எப்ப ஏவாள் இடம் கொடுத்தாளோ, ஏவாள் இடம் கொடுத்த பொழுது அது ஆதாமை தொற்றினது. ஆதாம் இடம் கொடுத்த பொழுது அது பிள்ளைகளை தொற்றினது. சகோதரங்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவங்களும் அது தொடருகிறது, தொற்றுகிறது என்பதை உணர்ந்து ஆரம்பத்திலே அதற்கான கதவை அடைக்க வேண்டும் என்று இயேசு நம்மை அழைக்கிறார். ஏவாள் அதற்கான கதவை அடைத்திருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது. ஆகவே ஒரு கோபம் வருகிறதா, முற்கோபம் எழும்புகிறதா, எரிச்சல் வருகிறதா, கசப்பு வருகிறதா, பொறாமை வருகிறதா, ஆரம்பத்திலேயே சிலுவையின் இரத்தத்தினாலே கழுவப்படுவாயாக. ஒரு நாளுக்கு மேல அந்த பாவம் உனக்குள்ளே வைத்திருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உன்னுடைய கோபம் தணியட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த நாளைக்கு அந்த பாவத்தை வச்சிருக்காத, அடுத்த நாளைக்கு அந்த அக்கிரமத்தை கொண்டு போகாத என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நேரத்தில் நீ குடிவரிய விட முடியாதவனா இருக்கலாம். ஆனால் அந்த குடிவரிய விட்டு நல்ல மனுஷனை உன்னை மாற்ற என் இயேசு போதுமானவராய் இருக்கிறார். அவரை மட்டும் நீ நம்பி இன்றைக்கு ஜெபம் பண்ணிப்பார். அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுப்பார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் இன்றைக்கு பாவத்தின் சக்தியை அழிச்சு உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தவான்களாய் உயர்த்த இயேசு நம்மத்திலே இருக்கிறபடியால் கையை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏவாள் மூலமாய் ஆதாமுக்கு அடுத்ததாக பிள்ளைகள். அப்படி 6வது வசனம் அதிகாரம் வந்தீர்கள் என்று சொன்னால் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை படியுங்கள். 5வது வசனம், மனுஷனுடைய அக்கிரம் பூமியிலே பெருகினது என்று அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பெண்ணுக்குள்ளே தொடங்கியது, பிற்பாடு கணவனை அது பிடித்தது, பிற்பாடு பிள்ளைகளை தொற்றியது. 6வது அதிகாரம் வரும் பொழுது முழு உலகமுமே அக்கிரமத்தால் நிறைந்திருந்தது. கர்த்தர் பார்த்த பொழுது அந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற அளவுக்கு அந்த முழு தேசம், முழு உலகமுமே பாவத்தால் நிறைந்திருந்ததை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அதனால் தான் இன்றைக்கு தேவ ஊழியக்காரனாய் அழைப்பு கொடுக்கிறேன். பாவம் தொடங்கும் பொழுதே அதை நீ முறித்து போட வேண்டும் என்று இயேசு உன்னை அழைக்கிறார். ஆரம்பத்திலே அது தேனை போல, ஆரம்பத்திலே அது எண்ணெயை போல பார்வைக்கு நல்லா இருக்கும், சினிமா பார்க்க பார்க்க நல்லா இருக்கும், சினிமா கேட்க கேட்க நல்லா இருக்கும். ஆனால் முடிவிலே அது உன் சந்ததியையே பாழாக்குவதற்கு முன்பதாக சிலுவையின் மறைவுக்குள்ளே வரும்படி இயேசு உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே என் அருமையான தேவனுடைய ஜனங்களே, முதலாவது பாவமானது அங்கே தொற்றக்கூடிய சக்தி நிறைந்தது. அதனாலதான் தேவ மனுஷனாகிய தாவீது என்ன சொல்லுகிறார்? 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசித்து இந்த முதல் பகுதியை நான் முடிக்க விரும்புகிறேன். 51வது சங்கீதம் 5வது வசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள்.
பாவத்தில் கற்பம் தரித்தாள். அல்லேலூயா. ஒரு பெண்ணுக்குள்ளே தொடங்கியது இன்று வரைக்கும் இந்த உலகத்திலே சுற்றி கொண்டு நின்றாலும் தேவன் தன்னுடைய பரிசுத்த ஜாதியை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. முழு உலகமும் அக்கிரமத்தில் விழுந்த பொழுது ஒரு நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த 2024 இந்த தேசமெல்லாம் சீரழிந்து இருக்கிற இந்த நேரத்தில் என் மேலும் உங்கள் மேலும் கர்த்தருடைய கிருபை இருக்கிறபடியால் கையை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா, நன்றி இயேசுவே, நன்றி 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 ராஜா. இந்த வார்த்தையை கேட்கிற நேரத்தில் உங்களுடைய வீட்டிலே யாராவது பாவத்திலே அடிமைப்பட்டு கிடப்பார்கள் என்றால் உங்கள் மனசிலே ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். தேவனே விடுதலையை தாரும் ஆண்டவரே, என்னுடைய வீட்டுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே, எனக்கு விடுதலையை தாரும் ஆண்டவர் என்று மனசிலே ஜெபம் பண்ணி கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களுக்கான அற்புதத்தை செய்வாராக. ஆகவே பாவம் முதலாவது என்ன செய்யும்? தொற்றும். இரண்டாவது, பாவம் ஆசீர்வாதத்தின் கதவுகளை அடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. மிக கடினமான வார்த்தைகள், இருதயத்திற்கும் நம்முடைய செவிகளுக்கும் இனிமை இல்லாத வார்த்தைகள் தான். ஆனால் இந்த வார்த்தை தான் உன்னை ஜீவனுக்கு நேராய் நடத்துகிற வார்த்தை. சகோதரனே, சகோதரியே, நீ செய்கிற பாவம் என்ன செய்யும்? உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை பண்ணும். கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற நன்மைகள், கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அந்த பாவம் தடை பண்ணும். அதனாலே கர்த்தர் சொல்லுகிறார், பாவத்தை நீ செய்யாதே, அதை நீ பார்க்காதே. அது பாத்திரத்தில் பளபளப்பா இருக்கும் பொழுது அதை நீ பார்க்காதே. ஏன்? ஆசீர்வாதத்தை அது தடை பண்ணும். வேதத்தின் ஆதாரத்திலே சொல்லுகிறேன். ஆதியாகமம் 20வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 20வது அதிகாரத்துக்கு நீங்கள் வரும் பொழுது ஆபிரகாமுடைய மனைவியை ஒரு அரசன் தன்னுடைய இடத்துக்கு கொண்டு போகிற சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது நீங்கள் படிச்சுக் கொள்ளுங்கள். 8வது அதிகாரம், ஆதியாகமம் 20வது அதிகாரம் 8வது வசனம். அமலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரரை எல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷன் மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது அமலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து, நீ எங்களுக்கும் என்ன காரியம் செய்தாய்? நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? கொடிய பாவம் சுமர பண்ணுவதற்கு, ஒரு கொடிய பாவத்திற்கு நேராக அந்த அரசன் கடந்து போனான். ஆபிரகாமுடைய மனைவியை அவன் கொண்டு போனபடியால் என்ன நடக்கிறது? 17வது வசனத்தை வாசிங்கள். 17வது வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அமலேக்கினுடைய வீட்டாரின் கர்ப்பங்கள், அமலேக்கின் வீட்டாருடைய கர்ப்பங்கள் எல்லாவற்றையும் அடைத்திருந்தபடியால் காணும். வார்த்தை சொல்லுகிறது, அபிமெலேக்கின் நிமித்தம் கர்த்தர் எல்லாருடைய கர்ப்பங்களையும் அடைத்தார். பாவம் செய்தது அபிமெலேக்கு, பாவத்திற்கு கால் வைத்தது அபிமெலேக்கு. ஆனால் அபிமெலேக்கின் வீட்டில் வேலை செய்த வீட்டுக்குரிய எல்லாருடைய கர்ப்பங்களும் அடைக்கப்பட்டது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவ ஜனமே, அதனால தான் தேவனுடைய ஊழியக்காரர்களாக நாங்கள் அடிக்கடி சொல்லுகிற காரியம், நீங்க எங்க வேலை செய்றீங்க, யாரோட வேலை செய்றீங்க, எச்சரிக்கையா இருங்க. ஆமென் சொல்லுங்க. யார் உங்களுடைய பாஸ், எச்சரிக்கையாக இருங்க. நீங்க யாரோடு கூட ஊழியம் செய்றீங்க, எச்சரிக்கையா இருங்க. எந்த வீட்டுக்கு வேலைக்கு போறீங்க? அபிமெலேக்கின் வீட்டுக்கு போன வேலைக்காரருடைய கர்ப்பங்கள் கூட அடைக்கப்பட்ட வார்த்தை சொல்லுகிறது. ஒரு மனுஷன் பாவத்தை செய்யும் பொழுது அந்த மனுஷன் நிமித்தமாக ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது என்பதை ஒரு நாள் நீங்கள் மறக்க கூடாது. ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக நேரம் எடுத்து ஜெபிக்க போறேன் ஒரு 10-15 நிமிடத்தில். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்மேலே ஊற்ற பண்ண வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்ப்பத்தின் கனியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பிள்ளைகளை போதிக்க வல்லவராய் இருக்கிறார். நல்ல தொழில் துறையை தர வல்லவராய் இருக்கிறார். திருமணங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். வீடு வாசல்கள் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நானும் நீயும் செய்கிற பாவம் தடை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு.
ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தமாவீர்களாக இருந்தால், இன்றைக்கு உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புவீர்களாக இருந்தால், இந்த வருடம் முடிவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் தான். ஆனால் கர்த்தருக்கு லேசான காரியம், உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பும் பொழுது, நீங்கள் பாவத்தை விட்டு திரும்பும் பொழுது உங்களுக்கு அற்புதம் செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தேவையை கர்த்தர் சந்திப்பார். நீங்க கட்ட வேண்டிய கடன்களை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். முதலாவது விட வேண்டிய பாவத்தை விட்டுவிடு. எந்த பாவத்தை விட வேண்டுமோ அதை விட்டுவிடு. எந்த தவறான மனுஷன் வீட்டை இருக்கிறானோ, எந்த தவறான பொருள் வீட்டை இருக்குதோ, எந்த தவறான காரியம் உன் வீட்டில் இருக்குதோ அதை நீ விட்டுவிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மற்றவன் வீட்டு பொருளோ, மற்றவன் வீட்டு காரியம் எதுவுமோ நம் வீட்டில் இருக்கக்கூடாது ஆண்டவர் விரும்புகிறார். அவங்க தந்ததா சரி, அடாவடித்தனம் பண்ணி வேண்டினான் தான் தருவன், கடனை வேண்டி போட்டு வேண்டினேன் நான் தருவேன் என்று சொல்லி அடாவடித்தனங்கள் பண்ணுவது, பொருள்களை இப்படியான காரியங்களை செய்வது ஆண்டவற்ற ஆசீர்வாதத்தை தடை பண்ணாம். கொடுக்க வேண்டியதை கொடுங்க, தீர்க்க வேண்டியதை தீர்த்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 18 வாசிங்க. அதே அதிகாரம் 20:18. 20:18. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அமலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரரையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படிக்கு அனுக்கிரகம் பண்ணினார். கையை தட்டுவீங்களா? கையை தட்டுவீங்களா? நன்றி இயேசுவே, நீ நல்லவரப்பா, நீ நல்லவர் ஆண்டவர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேனப்பா. அங்கே அபிமெலேக்கு என்ன செய்கிறான்? தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு, தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு, ஒப்புரவாக வேண்டிய இடத்துல ஒப்புரவாகி, சரி செய்ய வேண்டிய இடத்துல சரி செய்து, ஜெபிக்க வேண்டிய மனுஷனை கூப்பிட்டு ஜெபம் பண்ணின பொழுது ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் புரண்டு வந்தது. ஆமென். தடைப்பட்ட நன்மைகள் திரும்ப வந்தது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பும் பொழுது, இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தடைப்பட்ட எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. உங்கள் வீட்டிலே சந்தோஷம் உண்டாகும். உங்கள் குடும்பத்திலே சந்தோஷ காரியங்களை ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. மனுஷனால் இது கூடாததுதான் கர்த்தரால கூடும். ஆமென் சொல்லுங்க. வார்த்தை மாத்திரமல்ல, எப்படி அழகாக சொல்லுகிறது. கர்த்தர் குணமாக்கி பிள்ளை வரும்படி அனுக்கிரகம் பண்ணினார். சுகமாக்குகிற தேவன், மனம் திரும்பும் பொழுது சுகமாக்குகிற தேவன். இன்றைக்கு நீங்கள் பாவத்தை விடும் பொழுது உங்கள் சரீரத்தில் என்ன பலவீனம் இருக்கலாம், என்ன வியாதி இருக்கலாம், எல்லாவற்றையும் சுகமாக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. பின்னுக்கு இருக்கிறவங்க, வீடியோ கேமராவுக்கு பின்னுக்கு இருக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர், நீங்க கதைக்கிறது எங்களுக்கு விளங்குது என்று சொல்றார்கள் மட்டும் கையை வைத்து காட்டுறீங்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் விளங்குகிறது. கடைசி ஒரு 10 நிமிடம் தாருங்கள். முதலாவது, நாங்கள் செய்கிற பாவம் தொற்றும் என்று சொன்னேன். இரண்டாவது, நாங்கள் செய்கிற பாவம் ஆசீர்வாதத்தின் கதவுகளை அடைக்கும் என்று சொன்னேன். மூன்றாவதோடு நான் முடிக்கிறேன். நாங்கள் செய்கிற பாவம் என்னுடைய சந்ததியை பாதிக்கும், என்னுடைய பரம்பரைகளை பாதிக்கும். நாங்கள் செய்கிற ஒரு சிறிய பாவமோ பெரிய பாவமோ என்ன செய்யும்? எங்களுடைய பிள்ளைகளிடத்தில் விசாரிக்கப்படும். தேவன் பாவத்தை விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். இந்த தேசத்தை, இந்த உலகத்தை கர்த்தரே உண்டாக்கினார். என்னையும் உன்னையும் அவரே உருவாக்கினார். ஆகவே அவருக்கு விரோதமாக நாங்கள் செயல்படும் பொழுது அதை அவர் விசாரிப்பார். எங்கட வீட்டில் ஒரு பாவம் அல்ல, எங்கட வீட்டில் ஒரு பிரச்சனை, குடும்ப தலைவர் விசாரிப்பார். ஒரு வாரம் நான் இங்க இருக்கிற முடிந்து போகும்பொழுது வீட்டை விசாரிப்பேன். என்ன நடந்தது, எப்படி இருந்தீங்க, போனீங்க, எங்க போனீங்க, எங்க வந்தீங்க, என்ன சாப்பிட்டீங்க, என்ன குடிச்சீங்க, எல்லாம் பிரச்சனை இல்லையா கேட்பேன். கர்த்தர் கேட்பார், நீ என்ன செய்தாய்? கேட்கும் பொழுது, தவறு இருக்கும் பொழுது அதை ஆண்டவர் விசாரிப்பார் என்று வார்த்தை சொல்லுது. படியுங்கள் 2 சாமுவேல். அருமையான வசனம், இன்னும் 2-3 வசனம் தான். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 15வது வசனம். 2 சாமுவேல் 12:15 வாசியுங்கள். 2 சாமுவேல் 12:15. அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி
தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர் தாவீது உரியாவின் மனைவிக்கு பெற்ற பிள்ளை அடித்தார். பாவம் செய்தது தாவீது, அடி வேண்டினது பிள்ளை. மாத்திரமல்ல, வார்த்தை சொல்லுகிறது பிள்ளை கேவலப்பட்டிருந்ததா. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே ஏன் கேவலங்கள், ஏன் வேதனைகள், ஏன் வியாதிகள்? சிந்தித்து பாருங்கள். தாவீது செய்த பாவம் பிள்ளையை கேவலப்படுத்தியது, குடும்பத்தில் வேதனையை கொண்டு வந்தது. என் சகோதரா, என் சகோதரி, நீ செய்கிற பாவம் உன் குடும்பத்தில் வேதனையை கொடுக்க கூடாது, துன்பத்தை கொடுக்க கூடாது என்பதற்காக இயேசு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். சிலர் சொல்லுவார்கள், என்ன பாவம் செய்யறவங்களை அடிக்காம ஏன் பாவம் செய்யாதவர்கள், இது ஒரு அநியாயம் இல்லையா என்று கூட சொல்லுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய அப்பா அவனுடைய அப்பா அப்பா என்று எங்களுடைய ஊரில் சொல்லுவோம். நீங்க என்ன சொல்லுங்கறியா? உதாரணத்துக்கு என்னுடைய அப்பா சொத்துகள் இருக்குன்னு வச்சு கொள்ளுங்க. என்னுடைய அப்பாவிடமாக அங்க கணக்க என்னுடைய அப்பாவிடமாக நிறைய காணி புலங்கள் இருக்கிறது. என்னுடைய அப்பா இல்லாத நேரம் அதை பங்கிடும் பொழுது, என்னுடைய அப்பாவுக்கு நாங்கள் 7 பிள்ளைகள். அதை பங்கிடும் பொழுது எப்படி பங்கிட வேணும்? 7ஆக. அப்பாவுக்குரிய ஆசீர்வாதங்கள், அப்பாவுடைய பெயருக்குரிய ஆசீர்வாதங்கள், அப்பாவுடைய பொருளாதார ஆசீர்வாதங்கள் எப்படி அப்பாவின் பிள்ளைகளுக்கு உரித்தோ அதே வண்ணமாக ஒரு தகப்பனுடைய, ஒரு தாயினுடைய பாவத்தினுடைய சாபங்களும் உரித்தாகும் என்பதை ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளையிலே யாத்திராகமம் 20வது அதிகாரம் படித்துக் கொள்ளுங்கள். 5வது வசனம், யாத்திராகமம் 20:5. யாத்திராகமம் 20:5 இருக்காமா? நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன். கையை தட்டி 1000 தலைமுறையாக நான் இரக்கம் செய்வேன். யாருக்கு? என் வார்த்தையின்படி வாழ்கிறவனுக்கு, எனக்காக பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவனுக்கு 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிவதில்லை. நீ ஒரு நீதிமானாக வாழ்ந்தால் உன் சந்ததியை கர்த்தர் ரோட்டில் கையேந்த விடமாட்டார். தேவைகளை சந்திப்பார், குறைவுகளை நிறைவாக்குவார். ஆனால் தேவன் பேசியும் தொடர்ந்தும் நீ பாவத்திலே வாழும் பொழுது 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அது விசாரிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, கர்த்தரால் நேசிக்கப்பட்ட சபையே, இந்த ராப்பொழுதிலே இயேசு உன்னை அழைக்கிறார். பாவத்தின் அதிகாரத்திலிருந்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து உன்னை விடுவிப்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே மனுஷனாக பிறந்தார். கடவுள் மனுஷனாக வந்தார். 33.5 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து 33.5 வருடத்தின் முடிவிலே கொல்கதா மலையிலே கைகளிலும் கால்களிலும் ஆணி அறையப்பட்டவராய், தலையிலே முள்முடி சூடப்பட்டவராய், விலாவிலே ஈட்டியால் குத்தப்பட்டவராய் உனக்காக இயேசு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். உனக்காக இயேசு தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார்.
உன்னுடைய பாவம் தொற்றக்கூடாது என்பதற்காக, உன்னுடைய பாவம் ஆசீர்வாத கதவுகளை அடைக்க கூடாது என்பதற்காக, உன்னுடைய பாவம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கப்படக்கூடாது என்பதற்காக இயேசு தன் ஜீவனை கொடுத்தார். அந்த சிலுவையை பார்த்து, அந்த சிலுவையிலே மரித்த ஆண்டவரை பார்த்து, இயேசுவே என்னை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், உமக்காக வாழ எனக்கு பலன் தாரும் என்று நீ கேட்கும் பொழுது, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி உன்னை கழுவி தன் மார்போடு அணைக்க இயேசு போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்காவின் புத்தகம் 13வது அதிகாரம் 4-5 வாசித்து எழுந்து நின்று நாங்கள் ஜெபிக்க போறோம். லூக்கா 13வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். சீக்கிரம். ஹல்லேலூயா. சீலாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே எருசலேமில் கூடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்படியல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் கட்டு போவீர்கள். நீ மனம் திரும்பாவிட்டால் முடிவு கட்டு போகிறது. நீ மனம் திரும்பாவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை அவமானம், வேதனை, கவலம். ஆகவே தேவன் சொல்லுகிறார், நீ கட்டு போக கூடாது என்பதற்காக என் ஜீவனை நான் சிலுவையிலே கொடுத்தேன். நீ கட்டு போக கூடாது என்பதற்காக என் முழு ரத்தத்தை நான் உனக்கு சிந்தி கொடுத்தேன். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். உன் குடும்பம் உன்னை ஒதுக்கி இருக்கலாம், உன் நண்பர்கள் உன்னை ஒதுக்கி இருக்கலாம், ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே. நீ என் அண்டை வருவாயாக இருந்தால் இன்றைக்கு உன்னை என் பிள்ளையாக எடுத்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பாவத்திலிருந்து உனக்கு விடுதலையை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து கனப்படுத்த கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். இந்த பாவத்தின் வல்லமைகள் தீர, இந்த பாவத்தின் தோஷங்கள் தீர, அன்னதானம் பண்ணியோ தான தர்மம் பண்ணியோ நமக்கு தீர்வு கிடைக்க போகிறதில்லை. நமக்கு தீர்வு சிலுவையிலே ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலேயே நமக்கு கிடைக்க போகிறது. முழு மனசோடு கேட்பாயா? முழு இருதயத்தோடு கேட்பாயா? உன்னை கர்த்தர் இன்றைக்கு அழைக்கிறார். தயவு செய்து நேரத்தில் நாங்கள் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். பின்னுக்கு இருக்கிறவங்க கூட எழுந்து வந்து முன்னுக்கு வருவீர்களா? ஒரு 10 நிமிடங்கள் நாங்கள் ஜெப வேளைக்குள்ளாக போகிறோம். ஹல்லேலூயா. யாரும் அல்லல் தட்டாதேங்க. ஒரு 10 நிமிடங்கள் கதறைகள் இருக்கலாம். எழுந்து முன்னுக்கு வாருங்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். நீங்கள் வரும் பொழுது எப்படி மனசுல, இயேசுவே நான் உம்மிடம் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் உமக்கு அடிமையாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பான்ற ஒரு எண்ணத்தோடு வாருங்கள். தயவு செய்து பின்னுக்கு இருக்கிற எல்லாரையும் நான் முன்னுக்கு அழைக்கிறேன். முன்னுக்கு நிற்கிறவங்கள கொஞ்சம் நல்லா முன்னுக்கு வாங்க, நல்லா முன்னுக்கு வாங்க. பைபிள்களை தூக்கி கொண்டு கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. ஹல்லேலூயா. இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். வாங்க, ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாங்க அம்மா, அம்மா வாங்க, அப்பா வாங்க, எல்லாரும் வாங்க. ஜெபம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போறோம். பின்னுக்கு இருக்கிற ஆண்கள் வெள்ளை சட்டைகளோடு இருக்கிறவங்களும் வாங்க, வாங்க, நீங்க வாங்க. 2 பேர் முன்னு வாங்க, முன்னுக்கு வாங்க. ரைட், அப்படிதான் கூட்டிக் கொண்டு வாங்க. மற்றாக்களையும் கூட்டிக் கொண்டு வாங்க, முன்னுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓடி வாருங்க, ஓடி வாருங்க. நேரம் போனாலும் ஒரு 5 நிமிஷம் தான். நேரம் ஓடி வாங்க, ஓடி வாங்க. கர்த்தர் உங்களை அழைக்கிறார், இயேசு உங்களை அழைக்கிறார், இயேசு உங்களை அழைக்கிறார், இயேசு உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தின தேவன், சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த தேவன் உங்களை நேசிக்கிறார் மகனே. ஹல்லேலூயா. இப்பொழுது கரங்களை உயர்த்தி ஜெபிக்க தொடங்குவீர்களா? ஆண்டவரே, என்னை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் செய்த பாவங்கள், நான் செய்த அக்கிரமங்கள் ஆண்டவரே தொற்றாதபடி, ஆசீர்வாதத்தின் கதவுகளை அடைக்காதபடி, ஆண்டவரே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கப்படாதபடி, ஓ ஹல்லேலூயா, என்னை நேசிக்கிற சிலுவை
சிலுவை நாதரே உம்மிடமாக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்புக்கொடு சகோதரனே, ஒப்புக்கொடு சகோதரியே. இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார். ஆபிரகாம் ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் அவர்களை குணமாக்கி பிள்ளை பேர் அடையும்படிக்கு அனுக்கிரகம் பண்ணினாரே. இந்த நேரத்தில் எந்தெந்த பாவங்கள் ஆசீர்வாதங்களை தடை பண்ணி இருக்கிறதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த தடைகள் உடைக்கப்பட்டு தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. யாரும் கண்ணை திறக்காதீங்க, யாரும் கண்களை திறக்காம ஹல்லேலூயா. சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த ஆண்டவரை மட்டும் நாங்கள் கண்ணோக்கி பார்த்தவர்களாக, அப்பா என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, வேண்டாம் ஐயா இந்த பாவம், வேண்டாம் ஐயா இந்த அக்கிரமம், என் குடும்பத்தை பாழாக்குகிற இந்த பாவம் வேண்டாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்து இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இயேசுவின் பிரசன்னம் உன் அருகிலே வருவதாக, இயேசு கிறிஸ்துவின் கரம் உன் அருகிலே வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பாவங்களையும் கழுவி உன்னை பரிசுத்தமாக்கி தன் மார்போடு அணைக்கிற ஆண்டவருடைய கரம் உன்மேல் வருவதாக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. ஜனங்களை தொடுங்க ஐயா, தொடுங்க ஆண்டவரே. என்னென்ன பாவத்தில் என்னென்ன அக்கிரமத்தில் விட முடியாமல் இருக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிடத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு இருதயங்களிலும் நீர் அசைவாடும் ஐயா, அசைவாடும் ஆண்டவரே, அசைவாடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். ஜெபம் பண்ணுங்க, அப்படியே கர்த்தரை நோக்கி பாருங்க 2 நிமிடங்கள். ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிடங்கள். ரோட்டில் இருக்கிறவர்கள், இந்த சத்தத்தை தூரத்தில் கேட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள், உங்களை ஒவ்வொருவரையும் இயேசு அழைக்கிறார், இயேசு உங்களை அழைக்கிறார். ஒருவேளை இந்த கூடாரத்துக்குள்ள நீங்கள் வர முடியாதபடி வீட்டிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயேசு உங்களை அழைக்கிறார். உங்கள் வீட்டில் இருக்கிற கேவலமான நிலைமைகளை இன்றைக்கு கர்த்தர் மாற்றி போடுவாராக. உங்களுடைய நிந்தனைகளை இன்றைக்கு கர்த்தர் புரட்டி போடுவாராக. எகிப்தின் நிந்தனைகள் இன்றைக்கு புரட்டப்படுவதாக. பாவத்தின் நிந்தனை புரட்டப்படுவதாக. பாவத்தின் நிந்தனை புரட்டப்படுவதாக. ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கும் கரம், உன்னை உயர்த்தும் கரம், உன்னை நடத்தும் கரம் உன்மேல வந்து அமருவதாக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, எங்கள் மேல அசைவாடுகிறதற்காக நன்றி, எங்களை தெரிந்து கொள்ளுகிறதற்காக நன்றி, எங்களை பிரித்தெடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தயவு செய்து உங்கள் நெஞ்சிலே உடைய வலது கரத்தை வைத்து நான் சொல்லுகிற ஜெபத்தை எனக்கு பின்னால் ஒரு மனதோடு சொல்லும்படி உங்களை நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா சொல்லுங்கள். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ராப்பொழுதுல என்னோடு பேசின உம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. இயேசுவே, சில பாவங்களை விட்டுவிட முடியாதபடி நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த ராப்பொழுதுல என்னை தொட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என்னை விடுவித்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நான் உம்முடைய பிள்ளை அப்பா, நான் உம்முடைய பிள்ளை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி. அமர்ந்திருப்போம்.